நான் எவ்வளோ சோகமா இருந்தாலும், எங்க வீட்டு பால்கனிக்கு வந்து இந்த வானத்த பார்த்தேன்னா, எல்லாமே மறந்துருவேன். யுஏஇ விட்டு போக போகிறேன்னு ஒரு சைட் ஃபீலிங்கு. இந்த வீட்டுக்கு நான் வர புதுசில் வந்து இந்த வீடு எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. பிகாஸ் வந்து நீட்டாகவே அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்கல. குப்பையெல்லாம் இருந்துச்சு. க்ளீன் பண்ணாமே சொல்ல போனோன்னா க்ளீன் பண்ணாமே தான் கொடுத்தாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் ஹஸ்பண்ட்டை வந்து சொல்லிவிட்டு அழுதுட்டு இருந்தேன், இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், இது குப்பை மாரி இருக்குது. அப்புறம் அவங்க சொன்னாங்க, அது க்ளீனாக இல்லை, அதனால தான் உனக்கு அப்படி இருக்குது, அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்கும்னாங்க. நெக்ஸ்ட்டு டேவே அவங்க வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு இந்த வீட்டில் பிடிச்சதே வெளிச்சம் தான். சூரியன் இருக்கிற வரையும் இந்த வீட்டில் லைட்டே தேவைப்படாது. அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். நீங்களே பார்த்தாலே தெரியும். அவ்வளோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடு. இப்போது இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு நினச்சாலே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தது. அவ்வளோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எனக்கு எவ்வளோ அப்செட்டாக இருந்தாலும் நான் இந்த பால்கனியில் வந்து நின்றுட்டு இந்த வானத்தை பார்த்தேன்னா எனக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். நான் வந்து வெக்கேஷன் போல் யுஏஇ விட்டே போக போகிறேன் பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் இஷ்யூ. இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க, டிஎம் பண்ணிங்க, என்னாச்சு யுஏஇக்கு வரமாட்டிங்களா இல்லை வெக்கேஷன் போகிறீங்களான்ட்டு. பட் நான் யுஏஇ விட்டே போகிறேன், வெக்கேஷனுக்கு போகல. இனிமேட் ரிட்டர்ன் வரமாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால, ஹெல்த்து தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு போகிற லக்கேஜில் நாங்கள் எடுத்துகிட்டு போகிற திங்ஸ்லாம் ஒரு சைடு வச்சுருக்கேன். ரிமைனிங் என் ஹஸ்பண்ட் கொரியர் போடுற திங்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஸ்வீட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஊருக்கும் வாங்கிக்கிட்டேன், எங்கள் வீட்டுக்கு அண்ட் அவங்க வீட்டுக்கு. இந்த லக்கேஜ்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஊருக்கு போகும்போது தான் நம்ம தேடுவோமே. இன்னும் கொஞ்சம் வந்து இருக்கு, பார்த்துங்க வரலையே. என்ன கொஞ்சம் அதை எங்கே வச்சேன்னு தெரியும். ஷிஃப்ட் பண்ணியே போக போகிறதுனால அத்தை வந்து மளிகை சாமான்லாம் கூட பேக் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம்லாம் வந்து பக்கத்து வீட்டில் அந்த பாகிஸ்தானி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் திங்ஸு, எக்ஸ்பென்சிவ் திங்ஸு அதெல்லாம் வந்து நாங்கள் பேக் பண்ணிக்கிட்டோம். இது வந்து 18th சண்டே நைட். என் ஹஸ்பண்ட் இப்படி தான் எப்போவுமே மேலே பார்த்துட்டு சொரிஞ்சு விடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு கிஃப்ட்டு கிடச்சிது. நான் ஆல்ரெடி சொன்னேன், எனக்கு ஒரு பாகிஸ்தானி ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப க்ளோஸு, பக்கத்து ஃப்ளாட்டு தான். அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. 19th மார்னிங் 7:25க்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு. பட் நாங்கள் வீட்டிலேருந்து 5 o'clock தான் கிளம்பணும். எனக்கு வந்து யுஏஇ விட்டு போக மனசே வரல. அண்ட் தென் என் ஹஸ்பண்டை விட்டு போகவும் மனசு வரல. எப்படி அவங்க தனியாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 28 வயசு வரையும் அவங்க தனியாக தான் இருந்தாங்க. அப்போது எனக்கு அது தெரியல, பிகாஸ் அப்போ யாருன்னே எனக்கு அவங்கள தெரியாது இல்லைங்களா. இப்போ வந்து 3 years ஒன்றா இருந்துட்டு இப்போ அவங்க தனியாக இருப்பாங்கன்னு நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, சாப்பாடுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா. பட் வாட் டு டூ, இதுவும் கடந்து போகும்ன்ட்டு நினச்சிட்டு தான் நான் வந்து ஊருக்கு போகிறேன். அது தனியாக இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோ. எத்தனை பேர் நாங்கள் ஆறுதல் இது பண்ணாலும் உனக்கு. ஃபைனலி ஏர்போர்ட் வந்துருச்சு. ஏர்போர்ட்னாலே எமோஷன் தான். நான் தமிழ்நாட்டிலேருந்து யுஏஇ வரும்போது அழுதுட்டு தான் வந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேமிலி விட்டு பிரிறேன்ட்டு. இப்போ யுஏஇலேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறேன், அப்போ அழுதுட்டு தான் போகிறேன். பிகாஸ் யுஏஇயை மிஸ் பண்ணுவேன் அண்ட் என் ஹஸ்பண்டை மிஸ் பண்ணுவேன்ட்டு. ஏர்போர்ட்டில் வந்து அழுகக்கூடாது தான் நினச்சேன். பட் என்னை மீறி நானே அழுதுட்டேன் என் ஹஸ்பண்டை பார்த்தவொடனே. செக்இன்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து எங்கள் டியூட்டி ஃப்ரீ தான். இது இல்லாமல் ஊரில் வந்து விடுவாங்களா. அத்தை வந்து ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறாங்க, அதனால் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்து வந்து வேட் வந்து கிளைம் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். அத்தை வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு இயரிங் வாங்கினாங்க. அது வந்து நான் பொங்கல் அவுட்டிங்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள்.
வேட்டை கிளைம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சாப்பிட்லான் தான் வந்திருக்கோம். நான் இங்கே வந்து இந்தியன் ஃபுட் இருக்காதுன்னு நினச்சேன். பட் நல்ல வேளை இந்தியன் ஃபுட் இருந்துச்சு. நான் எதுனாலும் சாப்பிட்ருவேன். பட் அவங்களுக்கு வந்து இந்தியன் ஃபுட்டு தானே செட் ஆகும். ஸோ அதனால் அவங்களுக்கு நான் தோசை வாங்கி கொடுத்துட்டு நான் மெக்டியில் ஒரு ஸ்மால் பர்கர் தான் வாங்கி சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் கூட உட்காரல, டைம் கரெக்டாக இருந்துச்சு. இங்கே நான் வந்து பார்க்குறேன் யாருமே இல்லை, நானும் அத்தையும் தான் லாஸ்ட்டு. ஃப்ளைட்லலாம் எனக்கு வந்து நான் தூங்கவே இல்லை கொஞ்சம் கூட. ஃபுல் ஃபீலிங் அண்ட் க்ரையிங் தான். பிகாஸ் ஏன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹஸ்பண்டை விட்டு பிரியறதுனால 3 இயர்ஸ் ஆகுது கல்யாணம் ஆகி. இதுதான் ஃபஸ்ட் டைம் பிரிகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபீலிங் இருக்கும். ஃபைனலி ஆஃப்டர் ஒரு 4 hours கழிச்சு திருச்சி வந்தாச்சு. இனிமேட்டு வந்து திருச்சி அண்ட் சென்னை விலாக் தான் பார்க்க போகிறீங்க. மோஸ்ட்லி தமிழ்நாடு விலாக்ஸ் இருக்கும் அண்ட் எங்கன்னா வெளியே டூருக்குலாம் போனால் கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.